வருமான வரி ஏய்ப்புல சிறைக்கு போகல, ஊழல் செஞ்சுட்டு சிறைக்கு போகல, 4000 கோடி பேக்கேஜ்ல கொள்ளையடிச்சிட்டு ஜெயிலுக்கு போகல, வேலை வாங்கி தரதா ஏமாத்திட்டு ஜெயிலுக்கு போகல, வேறு ஒரு சமூகத்தை சீண்டி விட்டோ வெட்டி விட்டோ இழிவுபடுத்தி விட்டோ ஜெயிலுக்கு போகல. குடிச்சிட்டு ஒரு மானத்தமிழன் போவானா? போவதை ஒரு மானத்தமிழன் ஒரு கட்சி வச்சு எவனாவது அனுமதிப்பானா? குடிச்சிட்டு போய் அந்த தேவ திருமணாருடைய பசுமுன் நினைவிடத்துல குடிச்சிட்டு ஆட்டம் போடுது, தலையில மஞ்சள் சொப்பு துண்டை கொட்டிட்டு ஒரே ஆட்டம் போடுது. தேவர் அவர் இது என்னடா? அவர் கேக்குறாரு, மீனாட்சிக்கு வந்து வருஷம் திருக்கல்யாணம் பண்றீங்களா? யாரு? ராமசாமி இருக்கல, ராம்ஸ் கேக்குறாப்ல, ராம் ரா கேக்குறாப்ல, சரி ராம்சேன்னு வச்சுக்கோ, ராம்சே கேக்குறாப்ல. அதாவது வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றீங்களா? வருஷம் கல்யாணமா? வருஷம் ஒரு புருஷனான்னு கேக்குறாப்ல. அன்னைக்கு யாரும் அவரை எதிர்த்து பேச ஆளுன்னு நினைச்சு பேசிடுறாரு. அங்க ஒரு ஆம்பளை இருக்காரு, உடம்புல தமிழ் ரத்தம் போடக்கூடிய பச்சை ரத்தம் போடக்கூடிய ஒருத்தர் இருக்கா, மீனாட்சியின் வாரிசு இருக்கான்னு தெரியல. கேக்குறாரு, சரிப்பா வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றோம், அதனால வருஷம் ஒரு கல்யாணமா ஒரு கணவரான்னு கேக்குறிய, நீ வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறிய, நீ என்ன புதுசா உங்க ஆத்தாளுக்கு பிறந்தையான்னு கேட்டாரு. இல்லன்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் சொல்லுங்க, என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்று ஸ்டாலின் சொல்லுவாரா? என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா? என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்று விஜய் அவர் தாத்தாவை சொல்ல மாட்டாரு, சொல்லுவாரா? தமிழரை மீட்க பயணம் எதுக்கு மீட்கணும்? உங்ககிட்ட தான் முதல்ல மீட்கணும் தமிழரை. தமிழ்நாட்டில இருந்து 3000 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து ஓங்கோல்ல வந்தவனுக்கு எல்லாம் தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் போடுகிற பொழுது, சிலைகள் வைக்கிற பொழுது, இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக சும்மா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகல, வருமான வரி ஏய்ப்புல சிறைக்கு போகல, ஊழல் செஞ்சுட்டு சிறைக்கு போகல, 4000 கோடி பேக்கேஜ்ல கொள்ளையடிச்சிட்டு ஜெயிலுக்கு போகல, வேலை வாங்கி தரதா ஏமாத்திட்டு ஜெயிலுக்கு போகல. 1938 ஆண்டு தேவர் பெருமகனாருடைய முதல் சிறைவாசம். எல்லாரும் தேவர சாதியவாதி என்று சொல்றான். முதலாக அவர் சிறைக்கு போனது வேறு ஒரு சமூகத்தை சீண்டி விட்டோ வெட்டி விட்டோ இழிவுபடுத்தி விட்டோ ஜெயிலுக்கு போகல. மதுரை மகாலட்சுமி மில் தொழிலாளருடைய தொழிற்சங்கத்தை ஒருங்கிணைத்தார், தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தார், தொழிலாளர்களை வெள்ளைக்காரன் எதிராக திரட்டினார் என்ற குற்றத்திற்காக வெள்ளைக்காரனால் சிறைக்கு போனார். அவர் சிறைக்கு போகும்போது அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பொதுவுடைமைவாதி. 6 மாத சிறை போராடியது ஆப்ப நாட்டு மரபு சங்கமோ அகமுடையாரோ கல்லூரோ கிடையாது. தென் மாவட்டத்துக்கு அத்தனை தொழிலாளர்களும் தரையிறங்கி போராடினார் தேவர் பெருமகனுக்காக. அவர் தான் இங்க சாதியவாதி, அவர்தான் சாதி வெறியர். தன் வாழ்நாள்ல தன்னுடைய சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் வேறு ஒரு கட்சியில் இருந்தார் என்று தெரிந்தும் கடைசி வரைக்கும் எதிர்த்து நின்றார். ராமநாதபுரத்தில் தேர்தலில் போட்டி போடும்போது சொந்த அப்பா உக்கிரபாண்டி தேவர் போய் சொல்றாரு, என் மகன் நம் குலத்திற்கு துரோகம் செய்து விட்டான், நம்முடைய ராஜ பரம்பரையை சேர்ந்த சேதுபதி மன்னர்களை எதிர்த்து போட்டியிடுறான், என் மகனுக்கு ஓட்டு போடாதீங்க என்று உக்கிரபாண்டி தேவர் சொன்ன பிறகும் ஒட்டுமொத்தமான அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த 2 லட்சம் வாக்காளர்கள், அந்த 2 லட்சம் வாக்காளர்கள் 18,000 பேர் தான் மறவர்கள். அந்த 2 லட்சம் வாக்காளர்களில் பெரும்பான்மை தேவேந்திர குல வேளாளர்கள், நாடார்கள், கோணார்கள், செட்டியார்கள், பிள்ளைமார்கள், வளையர்கள், இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீட்டு பையன் தேவர் திருமகன் என்று வாக்கு செலுத்தித்தான் அவரை அனுப்பி வைத்தார்கள் என்றால் அவர் எப்படி சாதியவாதியாக இருக்க முடியும்? இன்னைக்கு சொந்த தொகுதி, நான் பிறந்த ஊரு, எனக்கு சாகர காலம் வந்துருச்சு, இதான் எனக்கு கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி கடைசி காலகட்டத்தில் இதுதான் எனக்கு கடைசி தேர்தல்னு போய் நின்று தொகுதி முழுக்க அலைஞ்சும் ஓட்டு கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில தன்னுடைய கடைசி தேர்தல் பரப்புரை, அவருக்கு தெரியாது கடைசி தேர்தல். ஆனால் 1962 ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மதுரை தமுக்க மைதானத்திலே தேவர் திருமகனார் பேசிய உரை இன்றைக்கும் சமூக வலைதளத்திலே இருக்கிறது. போய் பாருங்க. அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள அந்த ஒரு உரை போதும். அதுல அவர் சொல்றாரு, 2 ஆண்டுகளாக என்னால பேச முடியல, ஒரு பொய் வழக்கில் இந்த அரசு என்னை கைது செய்து முடக்கி விட்டது, எந்த சட்டத்தை வைத்து என்னை முடக்கினார்களோ அதே சட்டத்தை வைத்து நான் இன்றைக்கு பொய் வழக்கை உடைத்து வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு, என்னுடைய பெயரை சொல்லி, அவர் சொல்றது அரிசன மக்களை, என்னுடைய பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய ஒருத்தர் எப்படியா சாதியவாதியாக சாதி வெறியராக இருக்க முடியும்? ஓசூர்ல இருந்து வந்திருக்கேன்னா கவுடாவான்னு கேட்கறவன் அந்த நாட்டுல சமூக நீதி போராளி. நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு அசப்படலாமான்னு கேட்கறீங்க சாதி ஒழிப்பு போராளி. கடைசி வரைக்கும் கீழ்வெண்மணி படுகொலையில சம்பந்தப்பட்ட கோபாலகிருஷ்ணன் நாயக்கர் என்று தெரிந்தும் அந்த நாயக்கரை காப்பாத்த கம்யூனிஸ்டுக்காரன் ஏதோ கூப்பிடறான்னு போராட்டம் பண்ணா அவன் குடிசை வச்சு எரிக்காம என்ன செய்வான்?
என்று பேசிய ஈவேரா இங்க சாதி ஒழிப்பு போராளி. சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு லாயக்கில்லை, சாதிய எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிடுற தகுதி இல்லை என்று முழங்கிய தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் எப்படி சாதி வருகிறார்? எந்த இடத்துல அவர் சாதிக்கின்றிருக்காரு? எந்த இடத்துல சாதிக்காரனுக்கு ஆதரவு நின்றிருக்காரு? இங்க பல பேரு அக்டோபர் 30 தேவர் ஜெயந்திக்கு போவாங்க. ஒரு பங்கு மஞ்சள் சோப்பு கயிறு, மஞ்சள் சோப்பு பொட்டு, தேவர் நம்மாளுக்க. அப்படியா? சரி, தேவர் நம்மாளுக்க. சரி, அவர் என்ன படிக்க? தேவர் நம்மாளுக்க. சரி, தேவர் என்ன? தேவர் நம்மாளுக்க. அது இருக்கட்டும்பா, தேவர் என்ன? அதெல்லாம் தெரியாது. தேவர் நம்மாளுக்க. கொண்டையங்கோட்டை மரவர் அவரு. சரி, கொண்டையங்கோட்டை மரவர் தான்டா. அவர் என்ன பண்ணிருக்காரு அதை பத்தி கவலை கிடையாது. தேவர் நம்மாளுக்க. மது, மாது, சூது, பெண்ணாசை, மண்ணாசை எல்லாவற்றையும் துறந்து நின்ற ஒரு தெய்வ திருமகனாருடைய ஒரு ஆலயத்துக்கு குடிச்சிட்டு ஒரு மானத்தமிழன் போவானா? போவானா? போவதை ஒரு மானத்தமிழன் ஒரு கட்சி வச்சு எவனாவது அனுமதிப்பானா? குடிச்சிட்டு போய் அந்த தேவ திருமகனாருடைய பசுமுன் நினைவிடத்துல குடிச்சிட்டு ஆட்டம் போடுறது, தலையில மஞ்சள் சொப்ப துண்டை கொட்டிட்டு ஒரே ஆட்டம் போடு, தேவர் தேவர் அவர். இது என்னடா? இதுவல்ல. தமிழ்நாட்டிலேயே தேவர் திருமகனாருடைய பெருமைகளையும் புகழையும் அவருடைய வரலாற்றையும் பேசுகிற ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஜின்னா பாகிஸ்தான் கேட்டாருன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. ஜின்னா இந்த நாட்டின் விடுதலைக்காக உழைச்சாரு, அவர் தனி நாடு கேட்கிறாரு பாகிஸ்தான். நீ திராவிட நாடு கேட்கிறிய? விடுதலை போராட்டத்துல நீ எந்த இடத்துல போராடி இருக்கிற? வெள்ளக்காரனுக்கு கூஜா தூக்கிய நீங்கள் எப்படிடா திராவிட நாடு கேட்பீர்கள் என்ற கேள்வியை கேட்டாரு. ஏன் தெரியுமா? தேவர்கிற பேரை கட்ட அந்த திராவிட கும்பல் கதரும். திராவிட கும்பலை ஈவேராவை கடைசி வரைக்கும் கதற விட்ட ஒரே ஆளு அன்னைக்கு எங்க தாத்தா, இன்னைக்கு அண்ணன். இதை நான் சொல்லல. மலேசியாவுக்கு ஒரு நிகழ்வுக்காக போகும்போது நானும் மன்னன் ஹிமாயின் மன்னன் தேவாவும் போயிருந்தோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அந்த மலேசிய நிகழ்வில் பேசிய ஒரு மலையக தமிழர் கண்ணதாசனுடைய வாரிசு அவர் சொல்றாரு, தேவர் திருமகனாருக்கும் சீமானுக்கும் ஒரே ஒற்றுமை தான், ரெண்டு பேர்ட்டையும் திராவிடம் தர்க்கத்தில் வெல்ல முடியல. அன்னைக்கு தேவர் உயிரோடு இருக்கிற வரை முதுகுலத்திற்குள்ள ராமசாமி நுழையல, சீமானும் தம்பிகளும் இருக்கிற வரை இந்த ராமசாமிங்கிற தத்துவம் இங்க மேல எல்லாம் முடியல. ஒரே நாள்ல 100 விளக்கு போட்டான், கைது பண்ண செல்லாதுன்னு அவனுக்கே தெரியும். பெட் இந்த சொல்லுவாங்கல்ல, இது வந்து இதுல நிக்காது, நீதிமன்றத்தில் நிக்காத மாதிரி ஒரு வழக்கு. ஏன்னா எல்லாமே அவர் பேசி வச்சுட்டு போயிருக்காரு. அப்ப தர்க்கத்துல திராவிடத்தை ஈவேராவை களங்கடிக்க வைத்தவர் தேவர் பெருமகன். அதனால தான் பயப்படுறான். அதனால தான் தேவர்ங்கிற பேரை, முத்துராமலிங்க தேவர் என்ற பேரை கேட்டாலே அவனுக்கு டவுசர் நனைஞ்சிரும். யாருக்கு? திராவிட கும்பலுக்கு. அவர் சாதி வரியர், அவர் சாதி வரியர்மா. அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி மீனாட்சிக்கு வந்து வருஷம் திருக்கல்யாணம் பண்றீங்களா? யாரு? ராமசாமி. ராமசாமி இருக்கல, ராம்ஸ் கேட்கிறாப்ல. ராம் ரா கேட்கிறாப்ல. சரி, ராம்சேன்னு வச்சுக்கோ. ராம்சே கேட்கிறாப்ல. அதாவது வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றீங்களா? வருஷம் கல்யாணமா? வருஷம் ஒரு புருஷனான்னு கேட்கிறாப்ல. அன்னைக்கு யாரும் அவரை எதிர்த்து பேச ஆளுன்னு நினைச்சு பேசிடுறாரு. அங்க ஒரு ஆம்பளை இருக்காரு, உடம்புல தமிழ் ரத்தம் போடக்கூடிய, பச்சை ரத்தம் போடக்கூடிய ஒருத்தர் இருக்கா, மீனாட்சியின் வாரிசு இருக்கான்னு தெரியல. கேட்கிறாரு, சரிப்பா வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றோம், அதனால வருஷம் ஒரு கல்யாணமா ஒரு கணவரான்னு கேட்கிறிய, நீ வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறிய, நீ என்ன புதுசா உங்க ஆத்தாளுக்கு பிறந்தையான்னு கேட்டாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. இப்போ முத்துராமலிங்க தேவருக்கும் சீமானுக்கு என்ன பந்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அதே மொழி. அதனாலதான் அந்த மொழி அப்படியே கடத்தப்படுது மக்கள்கிட்ட. தேவர் பேசும்போது அவர் ஆன்மீகவாதியாக இருந்தார், அரசியல்வாதியாக இருந்தார், மக்கள் தலைவராக இருந்தார். அதே போலத்தான் சீமான் அரசியல்வாதியாகவும் தலைவனாகவும் மக்கள் கொண்டாடுகிற போராளியாகவும் இருப்பதால் மட்டும்தான் இந்த கூட்டத்தை திமிரோடு நடத்த முடிகிறது. இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் சொல்லுங்க, என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்று ஸ்டாலின் சொல்லுவாரா? என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா? என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்று விஜய் அவர் தாத்தாவை சொல்ல மாட்டாரு, சொல்லுவாரா? யார் சொல்லுவா? உதயநிதி ஸ்டாலின், நாயனார் நாகேந்திரன், அண்ணாமலை, மோடி, அமித்ஷா எவன் சொல்லுவா? தமிழ்நாட்டிலே என் தாத்தா முத்துராமலிங்க தேவர், என் தாத்தா ரெட்டமலை, என் தாத்தா இமானுவேல், என் தாத்தா காமராஜர் என்று சொல்லுகிற உரிமை இருக்கிறது எங்க அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான், வேற எவனுக்கும் கிடையாது. ஏன்னா அவர் உண்மையிலேயே பேரனாக களத்தில் நிற்கிறார், கொள்கை பேரனாக. எந்த கனவை கண்டு முன்னோர்கள் நின்றார்களோ அந்த கனவுக்காக நிற்கிறார். கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம, காசு கொடுக்காம சென்னையில மழை நாள்ல, அதுவும் சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா? கூட சொல்லுங்க பாப்போம். உங்க டிராவிஷன்ஸ் மாடல், டிராவிடியன் ஸ்ட்ரோக், உங்க சின்னவர், சின்ன சமைந்தார், இளைய சமைந்தார், உங்க புரட்சி புயல்
மக்களை போடுறாங்க பாருங்க, என்னெல்லாம போடுறாங்க. தமிழரை மீட்க பயணம். எதுக்கு மீட்கணும்? உங்ககிட்ட தான் முதல்ல மீட்கணும். தமிழரை உங்ககிட்ட தான் மீட்கணும். ஒரு அரசியலை புரட்டி போடுகிற இடத்துல தேவர் திருமகனார் இருந்தார் அன்னைக்கு. இல்லைன்னா தொகுதிக்கு போகாம இன்னைக்கு எல்லாம் தொகுதிகளை தலையிலிருந்து தண்ணி குடிச்சு தொகுதிக்குள்ள மக்களை பாக்ஸ் கட்டி உட்கார வச்சு தொகுதிக்கு போற மக்களை வந்து தினமும் காலையில வான்கோழி பிரியாணி, மத்தியானம் கோழி பிரியாணி, இரவு மட்டன் பிரியாணி போட்டு எதிர்கட்சிகள் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக தனியா கொண்டு போய் மண்டபம் பிடிச்சு அடைச்சு வச்சு ஓட்டு கேட்கிற கட்சிகளுக்கு மத்தியில கடைசி தேர்தல்ல தொகுதிக்கே போகாமல் ஒரு நாள் வெல்ல முடிகிறது என்றால் அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருந்திருப்பார் என்பதை நாம் கற்பனை செய்து கொண்டு பார்க்க முடியும். ஏன்னா அவர் மக்கள் இருந்து வந்தார். சும்மா தேவர் சமூகம் தேவரை கொண்டாடல. அவர் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு இயேசு பிரான், அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு நபிகள் நாயகம், அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மா என்பதால் அரிதிலும் அரிதாக சேத்தில் முளைத்த செந்தாமரை போல ஒரு அரிதிலும் அரிதாக 1000 ஆண்டுகளுக்கு ஒருத்தன் பிறப்பான்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒருத்தர் பிறந்தார். அதனால் இறந்து 52 ஆண்டுகள் ஆகியும், ஏன் எங்க அண்ணன் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி இன்னும் 5000 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் சமூகம் தேவர் திருமணாரை கொண்டாடும். அப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்காரு அவர். எல்லாரும் கைரேகை வைக்கணும், கைரேகை வைக்கலாம் உயிர் போயிரும், கைரேகை வைக்கலாம் வீட்டுக்கு விட மாட்டான், கைரேகை வைக்கலாம் கைது பண்ணிடுவான்னு சொல்லும் போது, கைரேகை சட்டை கொண்டு வரும்போது நீ கைரேகை வைப்பதற்கு பதிலாக கட்டை விரலை வெட்டி வீசு என்று பேசிய ஒரு பெருமகன். அந்த கைரேகை என்கிற குற்றப்பரம்பரை சட்டத்திலிருந்து மறவர மட்டும் இல்ல, கல்லற மட்டும் இல்ல, வளையற மட்டும் இல்ல, உடைய ஊராளி கவுண்டர் மட்டும் இல்ல, 82 சமூகங்களுக்கு குற்றம் பரம்பரை சட்டத்தை ரத்து செய்ய போராடி ரத்து செய்ய வைத்தவர் தேவர் திருமகன். அதனால அவன் தேவர் ஜெயந்தி கொண்டாடுறான். தேவர் என்பதற்காக கொண்டாடல, அவர் எங்கள் தேவைக்கு நின்னார் என்பதற்காக கொண்டாடுறான். சும்மா சாதிக்காக இதே சமூகத்தில் சேதுபதி மன்னர்கள் இருந்திருக்காங்க, எத்தனையோ பெரும்பெரும் ஜமீன்தார்கள் இருந்திருக்காங்க. தன்னுடைய சமூகத்தை சார்ந்த ஜமீன்தார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் ஜமீன்தாரி முறையை எதிர்த்து போராடிய தலைவர் தேவர் பெருமகனார். எல்லாரும் ஒன்னா நிக்கிறான். யார் ஜமீனு? மறவர் ஜமீனு, நாய்க்கர் ஜமீனு, பறையர் ஜமீனு, பறையர் ஜமீனு, அப்புறம் நாயுடு ஜமீனு, கவுண்டர் ஜமீனு, படையாட்சி ஜமீனு. பெரும்பான்மை சமூகம், ஆதிக்க சமூகம், இடைநிலை சமூகம் என்று அழைக்கப்படுகிற சமூகம். அந்த சமூகத்தை எதிர்த்து தான் 72 பாளையம், மறவர் பாளையம், 72 ஜமீன்தாரியம் எதிர்த்து உழைக்கிற கூலி தொழிலாளருக்காக. அங்க ஜமீன்தாருக்கு யார் வேலை பார்ப்பாங்க? யார் வேலை பார்ப்பா? தேவேந்திரரு, பறையரு, வண்ணாரு, நாவிதரு, இவங்க தான் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்காக நின்னவர் தான் தேவர் திருமகனார். அதனால தான் இன்னைக்கும் பசுமுன்னில் தேவர் குருபூஜை வருகிற பொழுது தேவேந்திர வீட்டினுடைய முதல் பானை வைத்தவர் அந்த பொங்கல் துவங்குகிறது. அது ஒரு ஒற்றுமை. அது சும்மா இவன் பேசுவான், அவரால் கலவரம் வந்துச்சு, அதெல்லாம் இல்ல. தம்பி மதிவாணன் கூட அழகா சொன்னாங்க, அண்ணன் கரிகால பாண்டி அழகா சொன்னாங்க, இது திராவிடத்துடைய சூழ்ச்சி. தேசியமும் திராவிடமும், இந்திய தேசியமும் திராவிடமும் சேர்ந்து தேவர் இருந்தா தென் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நுழைய முடியாது என்று திட்டமிட்டு அவரை வீழ்த்த துடிச்சாங்க. நாம் தமிழ் கட்சிக்கும் அவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. ஏன்னா சாகர வரைக்கும் திராவிடத்தையும் காங்கிரஸையும் அவர் வேறெடுத்து நின்னாரு. எங்களுடைய கோட்பாடும் காங்கிரஸையும் திராவிடத்தையும் வேறெடுத்து நிற்பதுதான். அதுக்குதான் நாம் தமிழ் கட்சி துவங்கப்பட்டுச்சு. அவர் எதை விட்டுட்டு போனாரோ அந்த பணியை நாம் தமிழ் கட்சி சீமான் தொடங்கி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஒருத்தன் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிடா இந்த புறாக்கள் போல மனிதர்கள் கூடு கட்டி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கானடா. எப்படா அப்படிம்பாரு. தண்ணீரை போல பாலை விற்பாங்கன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கானடா. இந்த மாதிரி விளைநிலங்கள் எல்லாம் பட்டா நிலக்களாக மாறி வீடு மனைகளாக மாறும்னு சொல்லியிருக்காரடா. இப்படி மாறிடுச்சு, தீர்க்க தரிசி போல சொல்லிருக்காருன்னு அப்படி பார்க்கும் போது, அந்த கட்டடங்களை பார்க்கிற பொழுது, அந்த தண்ணீரை பாலை பார்க்கிற பொழுது, வீட்டு மனைகளை பார்க்கிற போதெல்லாம் தேவர் திருமணாவுடைய முகத்தை நினைவு கூர்ந்துக்கிற ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். சும்மா கடமைக்கு கூட்டம் போடுற தலைவன் இல்ல, ஒவ்வொரு முறையும் உணர்ந்து நிற்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாரமா அது சரியா பேசல. ஏன்னா ஒரு வாரம் உட்கார்ந்து இந்த கூட்டத்துக்காக எனக்கு தெரிஞ்சு மூக்கையா தேவர் கூட்டத்துக்கு பிறகு தாத்தா முத்துராமலிங்க தேவர் கூட்டத்து அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளவு தயாரா இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு வேற லெவல் சம்பவம் இருக்கு, அது கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது. ஏன்னா நமக்கு தெரியும்ல, அண்ணன் தயாராகிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா எப்படி அவங்க உள்வாங்குறாங்க, படிக்கிறாங்க, அலைபேசி பேசும்போது என்னென்ன பேசுறாங்கன்னு. அப்படி மூக்கையா தேவர் அவர்களுக்கு அண்ணன் சீமான் நடத்திய கூட்டம் என்பது வெறும் பொதுக்கூட்டம் அல்ல, அது ஒரு ஆவணம், அது ஒரு வரலாற்று ஆவணம். அதே போல இந்த விருகம்பாக்கத்தில் எம்ஜிஆர் நகரில் அண்ணன் சீமான் இன்னைக்கு பேச போற பேச்சு என்பது முத்துராமலிங்க தேவர் வரலாற்றை தெரிந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆவணமாக மாறும். நம்முடைய தாத்தா கண்ட கனவை, அவர் தூக்கி சுமந்த லட்சிய வெறியை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக இந்த களத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னதுதான், நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னாரு. அந்த வியாபார அரசியலை மாற்றி
அந்த சாக்கடை அரசியலை பூக்கடையாக மாற்ற, அந்த கெட்டுப்போன அரசியலை தூய அரசியலாக மாற்றத்தான் அவருடைய வழிவந்த பேரப்பிள்ளைகள் இந்த களத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே எவன் எவனையோ தலைவன் என்கிறான். திரையில நடிச்சவன் எல்லாம் இங்கே தலைவனாக கொண்டாடப்படுகிறான். மக்களுக்கு பிரச்சனை என்றால் மக்களோடு செல், மக்களோடு வாழ் என்று அண்ணாதுரை சொன்னார் என்பதை பேசக்கூடிய தலைவர்கள் 41 பேர் பாடிய பனையூருக்கு கொண்டு வான்னு சொல்லாம 41 பேரை பனையூருக்கு வான்னு சொல்லியிருக்கிறான். இவனெல்லாம் தலைவன் என்று இந்த நாட்டில் கொண்டாடப்படுறான். முத்துராமலிங்க தேவரும் காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்கார வேலரும் மாப்போசியும் ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்தியாச பண்டிதரும் இங்கே வாழ்ந்த இந்த நிலத்தை கூத்தாடி எல்லாம் நாட்டிலே கொண்டாடுகிற நிலைமை வந்துவிட்டது என்பது எங்கள் தாத்தா ஆன்மா கூட மன்னிக்காது. அவர் வழிவந்த பிள்ளைகள் அவர் கண்ட கனவை நினைவாக்க இந்த மண்ணின் விடுதலைக்காக தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணினுடைய வீரத்தையும் தூக்கி பிடிக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். விவசாயி சின்னம் என்பது வெறும் சின்னம் அல்ல. இந்த நாட்டில் மருத்துவம் தோற்கலாம், பொறியாளர் தோற்கலாம், என் விஞ்ஞானி கூட தோற்கலாம். சோறு போடுகிற விவசாயி தோக்க கூடாது. அந்த விவசாய சின்னத்திலே மீண்டும் இதே களத்தில் விருகம்பாக்கத்தில் தேர்தல் களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தேசிய தலைவர் தேவர் பெருமகனார் புகழ் போற்றுக.